ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தோழி பிரீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள். லாஸ்ட் எபிசோடில் போஜராஜனுக்கு கனகமணி சிம்மாசனம் கிடைச்ச கதை எப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் இருந்து ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம மந்திரியை பாராட்டிட்டு இருக்கும்போது அப்போ மந்திரி பகுசுரதன் அப்படின்ற மந்திரியால் அவங்களோட ராஜாவோட உயிரே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாதே, அந்த கதை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பாவமாக நம்ம போஜராஜன் கேட்கும்போது அந்த கதை என்னன்னு சொல்கிறது தான் சொல்ல வர்றாருன்றதை நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த கதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த எபிசோடில். நீதிவாக்கிய மந்திரி சொல்லிய பகுசுரதன் கதை. விசாலை என்ற நகரில் பிரசித்தி வாய்ந்த நந்தமன்னன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தன்னுடைய பலம் பொருந்திய கை வலிமையினால் அவன் எல்லா விரோதி அரசர்களையும் வென்று தன் காலடியில் விழச் செய்து நிகரற்றவனாய் ஆட்சி புரிந்து வந்தான். அதற்கெல்லாம் துணை புரிந்தவன் பகுசுரதன் என்னும் பெயருடைய மந்திரியாவான். நந்த மன்னனுக்கு ஜெயபாலன் என்ற ஒரு குமாரனும் இருந்தான். அவன் 36 வகை ஆயுதங்களையும் நன்கு கையாளும் திறமை வாய்ந்தவன். அரசனுக்கு பானுமதி என்ற ஒரு பட்டமகிழ்ச்சி இருந்தாள். அவளுடைய அழகிற்கு நிகரானவள் திரிபுவனத்தில் எவரும் இல்லை எனும்படி திகழ்ந்து வந்தாள். அவளுடைய உடல் வனப்பில் கட்டுக்கடங்காத ஒரு வசீகரம் குடிகொண்டு கண்டவர் எவர் சிந்தையிலும் சிறிதாவது சலனம் உண்டாகாமல் இராது. அப்படிப்பட்ட வசீகரமானவளை வையகத்து வேந்தன் விண்ணமுதென பெரிதும் காதலித்தான். மணையாளின் மையலிலே மூழ்கி கிடந்த மன்னன் சதா அவள் அருகிலேயே இருந்து வந்தான். ராஜசபையில் சிங்காதனத்தில் அமரும்போது கூட பானுமதி அவன் பக்கத்திலே உட்கார்வாள். ஒரு கணங்கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மனனால் முடியவில்லை. ஒரு சமயம் பகுசுரதன் என்னும் மந்திரி பின்வருமாறு எண்ணினார். மன்னன் மானங்கெட்டவனாகிவிட்டான். அவன் உட்கார வேண்டிய இடத்தில் பேரழகியான ஒரு பெண்ணை தன்னுடன் பொது சபையில் உட்கார வைத்துக் கொள்கிறான். மக்கள் அவளை பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டத்தில் வாலிபர்களும் இருப்பார்கள். காண கிடைக்காத கனியை காண்பவர்கள் போலவே பலர் பட்ட மகிழ்ச்சியை பெருமூச்சுடன் பார்க்கிறார்கள். ஆடவனின் ஆசை வழியும் விழிகளை ஆரணங்கு பார்ப்பாலேயாகில் அவளால் நிஷ்டரூபமாக புறக்கணிக்க முடியாது. அவளுடைய சித்தமும் குழப்பக்கூடும். இதை நினைக்கவே சகிக்கவில்லையே. மோகத்தில் உள்ளவன் காணக்கூடியது எது காணக்கூடாதது எது என்பதை அறியமாட்டான். இல்லையென்றால் திலோத்பலம் போன்ற கண்களை உடைய தேவ கணிகைகள் இருக்க தேவர்களின் அரசனான இந்திரன் ரிஷி பத்னி அகல்யிடம் ஆசை கொள்வானேனின்? ஓலை குடிசை நெருப்பில் பற்றி எறிவது போன்ற காதல் தீயிலே உள்ளம் தவிக்கும் போது ஒருவன் எவ்வளவுதான் அறிவாளியாயிருந்தாலும் எது சரியானது எது சரியில்லை என்பதை எப்படி உணர்வான்? இன்னும் பெண்களுடைய கருவிழிகளின் பானத்தால் துளைக்கப்படாமல் இருக்கும் வரையில்தான் ஒருவன் தன்னுடைய உறுதியை காப்பாற்ற முடியும். பால் போன்ற வெண்மை நுரைகளுடன் கூடிய கடற்கரையில் வந்து மோதும் அலைகளைப் போன்று சலன புத்தியுள்ள பெண்களுடைய கண்களின் அசைவுகளினால் ஒருவன் உள்ளம் தாக்கப்படாத வரையிலும் தன்னுடைய மானத்தை கட்டுப்படுத்தி அவன் நடக்கும் வரையிலும் நீதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வழிகளின்படி அவன் நடந்து வரையிலும் பூலோகத்தின் உயர்ந்த பிரகாசம் அவனுடைய உள்ளத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். கலைகளில் சிறந்து விளங்குபவனையும் மோகம் வருத்துகிறது. கரும்பை வில்லாகவும் நறுமணம் கவழும் பூக்களை அம்பாகவும் உபயோகிக்கும் காதல் தெய்வமான மன்மதன் கலைகளில் சிறந்த ரசிகனை அதிகமாக வேதனையடையச் செய்கிறான். பரிசுத்தமானவனை கண்டு சிரிக்கிறான். அறிவாளியை கண்டு கேலி செய்கிறான். மன உறுதி படைத்தவனை கீழான நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறான். எல்லாவற்றையும் ஒரே நொடியில் செய்து விடுகிறான். இது மட்டுமல்ல, அறநெறி நூல்கள், நேர்மை, துறவு, தர்மம், அறிவு ஆகியவற்றை விறகுகளாக்கி கொண்டு எரியும் மோக வெறி தீயிலே முட்டாள் ஒருவனே நுழைவான் என்று சொல்கிறது. அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் கரைந்து விடுகிறது. குடும்பத்துக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது. மரணமும் கிட்டிவிடலாம். மோகத்தில் சிக்கியுள்ள ஒருவன் இவைகளை கொஞ்சமும் நினைப்பதில்லை. இவ்விதம் நினைத்த மந்திரி பகுசுரதன் நல்ல சமயம் நேர்ந்தபோது நந்த மன்னனிடம் அது பற்றி பேசலானார். அரசே, உங்களிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்றார் மந்திரி. என்ன சொல்ல வேண்டும்? சொல் என்றான் நந்தமன்னன். அரச சபை நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிசமமாக பட்டமகிழ்ச்சி அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. நீதி சாஸ்திரங்களை எழுதுவோர் ராஜபத்னி எப்போதும் அந்தப்புரத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு சௌந்தரியவதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போது தேவியின் மனது என்ன பாடுபடும் என்று மந்திரி பகுசுரதன் கூறினார். அது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்வது? பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேன். அவளை விட்டு ஒரு கணங்கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் மோககாந்தகரான நந்தமன்னன். அப்படியானால் இவ்விதம் செய்யுங்கள். எப்படி? சொல் என்று கேட்டான் நந்தமன்னன்.
கைதேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழையுங்கள். துணியில் பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்கச் செய்யலாம். அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்று கூறினார் பஹூசுருதன். மதியமைச்சரின் யோசனை மன்னனுக்கு சரியாகவே பட்டது. ஆகவே கைதேர்ந்த ஒரு சித்திரக்காரனை வரவழைத்து மகாராணியின் உருவத்தை துணியில் வரைய வேண்டும் என்று தெரிவித்தான். நந்த மன்னரே, என் கண்களினால் மகாராணியாரின் உருவத்தை ஒருமுறை பார்த்து விட்டேனானால் பிறகு சிறு வித்தியாசமும் இன்றி தத்ரூபமாக மகாராணியாரின் உருவத்தை சித்திரத்தில் தீட்ட முடியும் என்றான் சித்திரக்காரன். உடனே மன்னன் தன் பட்ட மகிழ்ச்சி பானுமதியை அந்தப்புரத்து மாளிகையில் நிலா உப்பரிகையில் பூரண அலங்காரத்துடன் நிற்க வைத்து சித்திரம் எழுதுவோனை பார்க்கச் செய்தான். பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் அவள் என்பதை கண்ட சித்திரக்காரன் அந்த வகைக்கான லட்சணங்களை உடையவளாக சித்திரம் எழுதினான். பத்மினி வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் தாமரை இதழ்களைப் போன்று மிருதுவாக இருப்பாள். நன்றாக இதழ்களை விரித்து பூரண மலர்ச்சி பெற்ற தாமரை போன்ற பிரகாசம் பொருந்தியவள். அவள் உடலில் கமகமவென ஒருவித நறுமணம் கமழும். மருண்ட மான்களின் கண்களைப் போன்று மருட்சி நிறைந்த கண்களை உடையவள். ஓரங்களில் செவ்வரி உடையவராக அவளுடைய கருவிழிகள் இருக்கும். அவளுடைய நெஞ்சகம் வில்வப்பழங்களைப் போன்று அழகாக இருக்கும். அவளுடைய மூக்கு விரிந்த எள்ளுப்பூ போன்று இருக்கும். அறநிலையாளர்கள், பெரியோர்கள், தெய்வங்கள் ஆகியோர்களை கௌரவிப்பாள். பத்மினி ஜாதி பெண். அல்லிப்பூக்களின் இதழ் போன்ற அழகும் சண்பகப்பூவின் சோபையும் நன்றாக மலர்ந்த தாமரை பூவின் கொடி போன்ற உடலும் உடையவளாக அவள் சோபிப்பாள். மோகவெறித்தீயின் உஷ்ணம் தாக்காமல் தடுக்கும் வரைக்கும் குடை போன்று அவளை சொல்லலாம். அவள் அன்னம் போன்று மெதுவாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியாக நடப்பாள். அவள் இடை 3 மடிப்புகளை கொண்டதாக இருக்கும். அன்னம் போன்ற குரலுடையவள் அவள். அவள் அழகாக அலங்கரித்து கொண்டிருப்பாள். அதிருசியாகவும் சுத்தமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் சாப்பிடுவாள். சந்தேக சுபாவம் உடையவள். அதிக நாணமுள்ளவள். சோபையோடு கூடிய புஷ்பங்கள் போன்று கவர்ச்சிகரமான ஆடைகளுடன் இருப்பாள். இவ்வித குணங்களுடன் கூடிய பத்மினி வகை பெண்ணான பானுமதி தேவியின் சித்திரத்தை வரைந்து பார்த்திபனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ஓவியன். ஆசை கிளத்தியின் படத்தைக் கண்டு மனம் மகிழ்ந்த நந்தமன்னன் ஓவியனுக்கு அநேக விதமான பரிசுகள் எல்லாம் வழங்கினான். அப்போது மகாராஜாவின் குருவான சாரதா நந்தர் அங்கு வரவே அவரும் படுதாவில் வரையப்பட்டிருந்த பானுமதியின் சித்திரத்தை பார்த்தார். தன்னை போல உயிரோவியங்களை தத்ரூபமாக வரையக்கூடியவர் உலகில் காண்பது அபூர்வம் என்பது போல சித்திரக்காரன் பெருமை எடுத்து கொண்டிருந்தான். அதை கேட்ட ராஜகுரு சாரதானந்தர் சிரித்தார். பிறகு அவர் சித்திரக்காரன் பக்கம் திரும்பி, ஓவியனே, நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே. ஆனால் தத்ரூபமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட நீ மறந்துவிட்டாய் என்றார் குரு. குருசுவாமி, நான் எதை மறந்துவிட்டேன் என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் சித்திரக்காரன். மகாராணியின் இடது துடையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உள்ளது. அதை நீ தத்ரூபமான உயிரோவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் என்றார் ராஜகுரு. சாரதானந்தர் சொன்ன வார்த்தைகளை நந்தமன்னனும் கேட்டான். ராஜகுருவின் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை அறிய விரும்பினான். அதற்காக அவன் தன் பானுமதியுடன் தனித்திருக்கையில் அவளை பரிசோதித்தான். குரு சாரதானந்தர் குறிப்பிட்டபடி இடது தொடையில் அந்த மச்சம் இருந்தது. அவருக்கு இந்த மச்சம் எப்படி தெரிந்தது? அவருக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இல்லையேல் அவருக்கு இவ்விடத்தில் இருக்கும் இம்மச்சம் தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி சம்பவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. இவ்விதம் சிந்தித்த நந்தமன்னன் தன் மந்திரியை வரவழைத்து எல்லா விவரங்களையும் அவரிடம் தெரிவித்தான். அரசனின் அப்போதைய புத்திக்கு தகுந்தமாறு அந்த சமயத்தில் மட்டும் பேச விரும்பிய பஹூசுருதன், அரசே, மற்றவர்களின் நெஞ்சில் இருப்பதை யார்தான் அறிய முடியும்? நீங்கள் நினைப்பது போல் நடந்தாலும் நடந்திருக்கலாம் என்றார். மந்திரி, நீ என்னுடைய நண்பனாக இருக்கும் பட்சத்தில் உடனே குரு சாரதானந்தனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றான் நந்தமன்னன். அவ்விதமே ஆகட்டும் என்றார் மந்திரி பஹூசுருதன். உடனே அவர் எல்லோருடைய முன்னிலையிலும் ராஜகுரு சாரதானந்தனரை பிடித்து கட்டினார். இதனால் குரு கலக்கமடைந்தார். அரசன் எந்த மனிதனுக்கும் நண்பன் அல்ல என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று அவர் எண்ணமிடல் ஆனார். ராஜாவை நம்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் குருவுக்கு எப்படி அந்த மச்சம் தெரிஞ்சிருக்கும்? குரு தவறானவர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ராஜா சொன்ன மாதிரி மந்திரி அவருக்கு தண்டனை வழங்கிடுவாரா? அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். டாடா, பாய் பாய். நான் உங்கள் தோழி பிரீதா.